ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் இருக்கேன். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா டே இன் மை லைஃப். டே இன் மை லைஃப்பில் நம்ம வந்து காலையிலே என்ன வேலை செய்வோன்னா, பாப்பாவுக்கு வந்து பால் கொடுப்போம். குடிச்சிட்ருக்கால தெரியுதா? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டே இன் மை லைஃப். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இதே வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து பாலுக்கு நான் டீ போட்டு குடிக்க போகிறேன். ஏற்கனவே காய்ச்சின பால் தான் நம்ம வந்து இதில் எப்படி வந்து டீ போடுறேன் அப்படிங்கிறத பாருங்க. ஆன் பண்ணியாச்சா கரண்ட் அடுப்பை ஆன் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம சக்கரா கோல்டு, எனக்கு சக்கரா கோல்டு பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும், அதை வந்து போட்டுக்கலாம். பார்த்தாச்சா? இங்கெல்லாம் இந்த சைடுலையா எல்லாருமே பிக்காசன் ப்ளூ எல்லாமே கம்மியாக தான் போடுவாங்க. கடையில் வேணால் கரெக்டாக போடுவாங்க, ஆனால் வீட்டில் எல்லாருமே கம்மியாக தான் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதுக்கடுத்தால கொதிச்சு வந்த பிறகு நாட்டு சக்கரை போட்டு, நாட்டு சக்கரை தான் இப்போ யூஸ் பண்ண நான் ஆரம்பித்தேன். அந்த வீட்டில் இருக்கும்போதே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதனால இங்கேயும் வந்து வாங்கிட்டேன். வருதா? இந்த மாதிரி சமயத்தில் நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு இது பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டீ போட்டாச்சு. இதை நம்ம குடிச்சோம். டெய்லியும் இப்படி தான் நடக்கும். நல்லா ஆக்கிச்சா. அப்புறம் டீ போட்டுட்டோம் இல்லையா, அந்த டீயை வந்து நம்ம இப்போ குடிக்க போகிறோம். எல்லோரும் டீ சாப்பிடுவாங்க. இது வந்து நாளைக்கு தான் வரும், அதனால் எல்லோரும் வந்துடுங்க டீ சாப்பிட. எனக்கு ஃபுல்லாக டெய்லி லைஃப் எடுக்கப்படும், என்னென்ன பண்ணுறோம் அந்த டெய்லியில் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதில் பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம கடைக்கு போய்ட்டு தக்காளி, செவ்வாழைப்பழம், குழம்பு மசாலா, வெண்டைக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நான் வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறேன். வெண்டைக்காய் குழம்பு வச்ச வீடியோ ஒன்று எடுத்து யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. இது நம்ம டே இன் மை லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கிறத காட்டிகிட்ருக்கோம். குழம்பு வைக்க போகிறோம் அடுத்தது டே இன் மை லைஃப்பில். பாப்பா வந்து விளையாடிட்டுருக்கா பாருங்கள். விளையாடிட்டு தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. ரஸ்க்கு கொடுத்தேன், அது சாப்பிட்டு இருக்கா. அப்போ அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டோம் பாருங்கள். உடனே தெரியாது, இப்போ ஆவி போயிட்டுருக்கு. இப்போ தான் வச்சுருக்கேன், இந்த ரெடி ஆகிட்டு வெண்டைக்காய் கிரேவி ஆட்டும் வச்சுருக்கேன். 2 பேர் தானே, அதனால் கிரேவி ஆட்டும் வச்சாச்சு. காலையிலே வச்சுட்டேன் குழம்பு. வந்து நம்ம பாப்பாவுக்கு காலையில் சாப்பாடு கொடுக்க போகிறோம். உட்காரு பாப்பா. காலையில் சாப்பாடு வெண்டைக்காய் குழம்பு வச்சு பாப்பாவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். வந்து பார்க்குறவங்க பண்ண தெரியலையா பாப்பா? தெரியல, இப்போ தெரியல. உட்காரு உட்காரு. வந்து வந்து பார்க்குறாங்க. தெரியுறோமா தெரியலையா?
ம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம். பாப்பா லேட்டாகிட்டு சாப்பிடுவாங்க. ஹலோ, சொல்லு. எதுக்கு ஃபோன் பண்ண? இல்ல, போன் பண்ணிட்டு இருந்தா எடுக்கல, அதனால தான் போன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு இருந்தியா? நான் தான் தப்பானவன்னு நீ சொன்னேன்ல. மத்தியானமா? ஆ, மத்தியானமா? இல்ல, நான் தப்பானவன் நீ சொன்னேன்ல. நான் தப்பானவளா? என்னைய பார்த்து நீ தப்பானவன் சொல்லல. நான் அடுத்த போறவனு நான் அப்படியாவது சொல்லவே கிடையாது. அப்படியா? அது எப்ப சொன்னது? நீ ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போன அப்ப சொன்னது. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் நீ சொல்லவே இல்ல. அதுக்கு பிடிச்சா என்னன்னாலும் பேசுவீங்க, நாங்க அதை கேட்டுட்டு அமைதியா மூடிக்கிட்டு உட்காரணுமோ? நான் தான் அதுக்கப்புறம் எதுவும் பேசலன்ட்டு நல்லா பேசல. அப்ப நான் எதுக்கு நான் வெளியே வந்தேன்? நீ எங்க அம்மா தேவடி பயம் கேட்டா நாங்க அது எதுக்கு நீ தேவடி பயம் அது கூட கம்யூனிகேட் போயிட்டேன். காசு எடுத்தா நான் எதுவும் பேச மாட்டேனா? அதுக்குன்னு நீ அது அப்படி நான் தான் அந்த காசு அப்படியே கொண்டு வந்து உனக்கு சாயந்தரம் தாந்துட்டுல தந்துட்டுனா தர்றதுக்கு முன்னாடி தானே அப்படி பேசுனேன். நான் தான் சரி அப்படியே இருந்தாலும் நான் கொண்டு வந்து தரதுக்கு அப்புறம் நீ அந்த வார்த்தை சொன்ன. அந்த வார்த்தை நீ தந்ததுக்கு அப்புறம் சொல்லல, சரியா? அதனால நீ வந்து குடிச்சா ஒரு மாதிரி இருக்க, குடிக்கலன்னா ஒரு மாதிரி இருக்க. உன்னால என்னால வாழ முடியாது. தயவு செய்து எனக்கு போன் பண்ணாத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் என் குழந்தைய பார்த்தாகணும். என் குழந்தைய நான் நிம்மதியா வளர்க்க ஆசைப்படுறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? சரி, விட்டுரு. இனிமே நான் போன் பண்ணல. சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரண்யா. இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் இங்கே வாடகைக்கு வந்தேன் தெரியுமா? 15ஆம் தேதி வந்தேன். 16 அன்னைக்கே வந்துடுதுன்னு நினைக்கேன். கால் வந்துச்சு என் மாமனார்கிட்ட இருந்து. சரி, மாமனார் தான் கால் பண்ணுறாங்களோ என்னன்னு நினச்சி நான் எடுத்தேன். ஆனால் அதில் பேசினது வந்து என் வீட்டுக்காரரு. அதில் வந்து என்ன தரமாக பேசினாருன்னா, உங்கள் அப்பா என்ன அவ்வளோ இதாக பேசுகிறாரு, வாங்குறாரு, அப்படி தான் அவர் பேசுகிறாரு ஒழிஞ்சி, பாப்பா என்ன பண்ணுறா, நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுறன்னு கேட்கல. அதை பேசுனது வந்து நைட் டைமு அவங்க அப்பா செல்லை வாங்கி இவர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. அப்போது சொல்ல வேண்டியதானே, நல்ல ஒரு அப்பாவாக இருந்தால் என்ன சொல்லணும்? ஏடா நீ குடிச்சிட்டு இப்படி ஃபோன் பண்ணிட்டு இருந்தா அந்த பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கணும். ஒழுங்கு நல்லவங்களா இருந்தா. அதெல்லாம் கேட்காம ஃபோன் பண்ணி கொடுத்து பையன் கிளின்னு கிழிக்கிறாரு. என்ன திரும்ப கிழிக்கிறாரு? உங்கள் அப்பா வேறு அதான் அவ்வளோ இதா அவங்களுக்குலாம் அப்படின்னு பேசிட்டு, அதுக்கப்புறம் நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாதா, நீ இல்லைன்னா எனக்கு இன்னொன்று அப்படின்னு அன்னைக்கு பேசினார். பார்த்துக்கோங்க. அன்னைக்கு நான் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கும் கால் பண்ணார். பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கால் பண்ணிவிட்டு இப்போந்தான் ஜஸ்ட் மினிட்ல கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படி இருக்க, எங்கே இருக்க, பாப்பா எப்படி இருக்கா? அப்போ நீங்கள் குடித்தா வேறு மாதிரி பேசுவீங்க, குடிக்கலைன்னா வேறு மாதிரி பேசுவீங்க, அப்படி தானே? நான் உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாப்பா எங்கே இருக்கா என்ன எதுன்னெலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் இருக்கும் இல்லையா? இத்தனை நான் ரொம்ப பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் உண்மைக்குமே. அவரால் ஒரு குடிக்கிற நேரத்தில் வேறு மாதிரி இருப்பாள், குடிக்காத நேரத்தில் வேறு மாதிரி இருப்பாங்க. நான் மாறி 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 எனக்கு மைண்ட் டார்ச்சர், எனக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்குமே நான் நிம்மதி இல்லாமல் போனேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நீயா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து மேஸ்திரி செல்லேருந்து கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு நான் திருப்பி கால் பண்ணி ரெக்கார்டில் போட்டேன். பார்த்துக்கோங்க. ரெக்கார்டில் போட்டதுக்கு சொல்கிறாரு, நான் எதுவுமே அப்படி பேசலையே உன்னையே, எவங்கூட போனேன் அப்படி இப்படின்லாம் நான் பேசலையே, நீ எதுக்கு நீ தேய்ப்பையன் அப்படின்னு சொன்ன அப்படின்னு கேட்காரு.
தேய்ப்பாயை எதனால் நான் சொன்னேன்னா, எனக்கு கோவம்னா கோவம் தாங்க முடியல. எடுத்துட்டு காசை எடுத்துட்டு எடுக்கலைன்னு சாதிக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுங்கள், இப்படிலாம் பண்ணலாமா? எடுத்தேன்னு ஒத்துக்கோ, அதே ஏன் திருட்டுத்தனம்? இதுலையே நீ 500 ரூபாயிலே திருட்டுத்தனம் பண்ணுறனா? அப்போ எப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணுவேன்? அப்போ நான் சகிச்சுட்டு நான் இருப்பேனா? நான் கேட்க மாட்டேனா? கேட்டால் உண்மையை சொல்லணும். ஆமாம், நான் தான் எடுத்தேன், நான் பிறகு தரேன் அப்படின்னு சொன்னால் அது வேறு கணக்கு. நான் எடுக்கவே இல்லையே, நீ வச்சிருந்தியா அப்படின்னு நடித்தா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இவங்க குடித்தா ஒரு மாதிரி பேசுவாங்க, குடிக்கலைன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. குடித்தா வந்து அடுத்தவனை வச்சுருக்க, நீ அடுத்தவங்கள போயிட்டு வந்தாவ, அப்படி இப்படின்னு பேசிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம குடிக்காத போது நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு சரி புருஷன் தானே, அடுத்தவனை வச்சுருக்கேன்னு தானே பேசுனாங்க அப்படின்னு எப்படி போய் வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். அதுதான் நான் சொல்லிட்டேங்க, நீ நிம்மதியாக வாழ விடு அப்படின்னு சொல்லி வச்சா அந்த ரெக்கார்டு வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அதை நீங்களே கேளுங்க, எது நியாயம் எது கரெக்டுன்னு நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆள் கூட வாழ முடியுமான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஹலோ, சொல்லு. எதுக்கு ஃபோன் பண்ண? இல்ல, ஃபோன் பண்ணிட்டு இருந்தா எடுக்கல, அதனால தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு இருந்தியா? நான் தான் தப்பானவன்னு சொன்னேன்ல. மத்தியானமா? மத்தியானமா? இல்ல, நான் தப்பானவன் நீ சொன்னல. நான் தப்பானவளா? என்னைய பார்த்து நீ தப்பானவன் சொல்லல. நான் போறவனு நான் அப்படியாவது சொல்லவே கிடையாது. அப்படியா? அது எப்ப சொன்னது? நீ ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போன அப்ப சொன்னது, அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் நீ சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் குடிச்சா என்னன்னாலும் பேசுவீங்க, நாங்க அதை கேட்டுட்டு அமைதியா மூடிக்கிட்டு உட்காரணுமோ? நான் தான் அதுக்கப்புறம் எதுவும் பேசலன்ட்டு நல்லா பேசல. அப்ப நான் எதுக்கு நான் வெளியே வந்தேன்? நீ எங்க அம்மா தேவடி பயம் கேட்டா நாங்க அது எதுக்கு நீ தேவடி பயம் அது கூட கம்யூனிட்டி போயிட்டேன். காசு எடுத்தா நான் எதுவும் பேச மாட்டேனா? அதுக்குன்னு நீ அது அப்படித்தான். நான் தான் அந்த காசு அப்படியே கொண்டு வந்து உனக்கு சாயந்தரம் தாந்துட்டுல தந்துட்டுனா முன்னாடி தானே அப்படி பேசுனேன். நான் தான் சரி அப்படியே இருந்தாலும் நான் கொண்டாந்து தரதுக்கு அப்புறம் நீ அந்த வார்த்தை சொன்ன. அந்த வார்த்தை நீ தந்ததுக்கு அப்புறம் சொல்லல, சரியா? அதனால நீ வந்து குடிச்சா ஒரு மாதிரி இருக்க, குடிக்கலன்னா ஒரு மாதிரி இருக்க. உன்னால என்னால வாழ முடியாது. தயவு செய்து எனக்கு போன் பண்ணாத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் என் குழந்தைய பார்த்தாகணும், என் குழந்தைய நான் நிம்மதியா வளர்க்க ஆசைப்படுறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? சரி விட்டுரு. இனிமே நான் போன் பண்ணல. சரி. ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ பாத்திரம் வந்து சிங்கில் இருக்குது. இதை வந்து நம்ம விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். பாப்பா வந்து காலையிலேயே குளிச்சுட்டாங்க, குளிச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து மேக்கப் பண்ணிட்டு படுத்துருக்கேன். வந்து மத்தியான சாப்பாடுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை அவிய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாதா முட்டையோட நாட்டுக்கோழி முட்டை வந்து கொஞ்சம் நல்ல சத்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாப்பாவுக்கு மத்தியான சாப்பாடு ஊட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், முட்டை வச்சு வெண்டைக்காய் கூட்டு கிரேவியாட்டும் குழம்பாட்டும் பண்ணியிருக்கேன். அதுதான் நம்ம பாப்பாவுக்கு இப்போ ஊட்ட போகிறோம். பப்பு, பாப்பி குட்டி, பாப்பி. ஆஹா, ஆப்பு வாங்க, ஆப்பா ஆப்ப இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன விளையாட்டு வேலை தானே பண்ணுறேன். சார் சார் அதை எடுக்கக்கூடாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு இதான் மத்தியான சாப்பாடு. மணிக்கு மணி தெரியுது பார்த்தீங்களா?
சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த இது அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு. நம்ம பாப்பா பார்த்துக்கு போகிறோம். ஓடுறாளாமா, விளையாடுறாளாமா. இந்தா வாங்க. சரி, காமிச்சது போதும், இங்கே வாங்க. அச்சோ சிரிப்ப வரும். இந்தா இந்தா வாங்க. சரி, பிடிச்சிக்குடி, பிடிச்சிக்கோ, பாட்டில் பிடிச்சிக்கோ. பாட்டில் குடி வருஷமா, பாட்டில் குடி. அம்மா டீ குடிக்கிறேன். குடி குடி குடி. இந்தா கையில் வாங்கிக்கோ. பார்த்தீங்களா, அவள் எடுத்துக்குவான். நம்ம நேரில் தான் இப்படி பண்ணுவா, எடுத்து குடிப்பா பாருங்க. நான் போகிறேன், நம்ம முன்னாடியே வரேன். நமக்கும் டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் டீ குடிக்க வாங்க. பாப்பா ஓடாத, மெதுவாக நட. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க. ஓடி ஓடி இது டைட் இல்லையா, இழுக்குறா டக்கு டக்குன்னு. கஷ்டமாக இருக்கு. பாருங்க, இந்தா பால் குடி, பால் குடி. அம்மா டீ குடிக்கிறேன். இந்தா உட்கார், போய் விளாண்டது. அப்புறம் அம்மா திட்டி போடுவேன், தெரியுங்கள? தெரியுமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நைட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நைட்டு வந்து எப்பவும் போல் சாப்பாடு தான். நம்ம வந்து விதவிதமாக செய்கிற அளவுக்கு நானும் படிக்கல ஃப்ரெண்ட்ஸ். விதவிதமான எப்படின்னா, இந்த தோசை எடுத்து பழகணும். தோசை, அப்புறம் இந்த இது தோசை, அப்புறம் இட்லி சட்டி வாங்கி இட்லி சுட்டு பழகணும். பாருங்க, இந்த பிள்ளை அவனுக்கு ஓடி ஓடி வருது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த டே இன் மை லைஃப் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம நைட்டு எப்பவும் போல தான் சாப்பாடு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு காலைனா பால் கொடுப்பேன். கொடுத்து முடிச்சு அவ்வளோதான். சரி, இந்த டே இன் மை லைஃப் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 2 விஷயம் வந்திருக்காது. ஒன்று வீடு பெருக்கிறது, இன்னொன்று துணி துவைக்கிறது வந்திருக்காது. அதை எடுக்க டைம் இல்லை, அதனால வந்திருக்காது. மற்றபடி எல்லா விஷயமும் சொல்லியிருப்பேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. அதுதான் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய். பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் பாய் சொல்லு, டாடா.